ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ஓட்டிங் அனாலிசிஸ் அது மட்டும் இல்லாமல் செய்கிறா வியானா அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது. ஸோ என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதை பற்றி நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். என்னப்பா திடீர்னு வீடியோ போட்டால் உங்களுக்கு லேட் ஆகுது, ரொம்ப நேரம் கழிச்சு வருதுன்றீங்களா? என்ன பண்ணுறது, யூடியூப்பில் வந்து ஒரு ப்ராசஸிங் இஷ்யூ இருக்குது. ஸோ அது போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து வீடியோஸ் வந்து ரெகுலராக வரும், அது வரைக்கும் கொஞ்சம் வராது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எப்போனாலும் இறங்கலாம். ஸோ அதனால் எப்போ வந்தாலும் சாக்காவாதீங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த காலையிலேயே பார்வதி வந்து பிரச்சனை பண்ணிட்டாங்க, டீ குடிச்சு தான் பண்ண போகிறேன்ட்டு. அதை கேட்கல எவனுமே. அவனுக்கு அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா திருடி திம்பானுங்க என்னாலும் பண்ணுவாங்க அந்த வீட்டில் இருக்கும்போது. இந்த வீட்டில் வந்த உடனே இது கேட்கணும் உடனே. அதாவது டபுள் ஃபேஸாக இருக்கக்கூடாது. கேட்டால் வந்து ஸ்ட்ராட்டஜின்றானுங்க. அப்போ இதுவும் இவங்க ஸ்ட்ராட்டஜி இருக்கக்கூடாதா? நான் வந்து டீ கேட்டு தான் பண்ணுவேன். அதே மாதிரி வியானா கிட்ட வந்து ரொம்ப போட்டு ஓவராக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் போய் டார்கெட் பண்ணிட்டு இருந்தானுங்க. ஒரு சில பேர் வந்து நான் கமெண்ட்டில் பார்க்குறேன், வியானா வந்து ரொம்ப லேசியாக வேலை பார்க்க மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது. ஷீ இஸ் டூயிங் குட். ஓகே, அவள் பிக் பாஸில் இருக்கும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தா. இப்போ அவள் வந்து திருப்பி இங்கே வரும்பொழுது, லக்ஸரிக்கு வரும்பொழுது கொஞ்சம் இதாகிட்டா. உடனே லக்ஸரிக்கு வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து ஆட்டிடியூட் காட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே வந்து கேட்குறான். இவன் காட்டுற ஆட்டிடியூடா எஃப்ஜே காட்டுற ஆட்டிடியூடா அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும். எஃப்ஜே வந்து என்ன பண்ணாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள். பிக் பாஸ் ஹவுஸ் வந்து பிக் பாஸ் ஹவுஸ் மாதிரி தான் இருக்கணும். ஆனால் பிக் பாஸ் ஹவுஸ் மாதிரி இருந்தாங்க, லக்ஸரி மாதிரி இருந்தாங்க. இந்த விக்ரம்லாம் சோத்துக்கா அழுதான், எனக்கு வந்து பிச்சை எடுத்து திங்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தான். டே அதான்டா ஒரு ரூலு, அப்படிதான் திங்கணும்னு சொல்லி நம்ம சொன்னோம். அதெல்லாம் பண்ணல அவனுங்க. இப்போ திடீர்னு இவனுங்களை அவனை மாதிரி பண்ண சொல்கிறானுங்க. நீங்கள் அதை எப்படி பண்ணுவானுங்க? நீ எப்படி பண்ணியா இல்லை. ஸோ பிக் பாஸ் வந்து நான் அதுக்கு அந்த மாதிரி கேட்கணும்னு சொல்லி வியானா வந்து போட்டு பொழந்துட்டு இருக்கா. கனிக்கிட்ட சொல்கிறா. கனி ஓரளவுக்கு நடுநிலைமையாக பேசுகிறாங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு சார்ந்து அந்த எஃப்ஜேக்கும் சபரிக்கும் சுமத்துக்குறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதெல்லாம் விடுங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் நமக்கு வந்து யோசிக்க வேண்டாம். பட் எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இவ்வளோ தூரம் போயிட்டு இருக்கிறப்ப இந்த ஆதிரை வந்து பிக் பாஸில் வந்து ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு இருந்தா லக்ஸரி ஹவுஸில் இருந்துட்டு. இப்போ லக்ஸரி ஹவுஸில் இருந்துட்டு லக்ஸரி ஹவுஸுக்காக பேசுகிறான். எப்படி அப்படின்னு கேட்டால் எஃப்ஜே பக்கத்தில் இருக்காங்களா, அதனால் இந்த ஈத்தர் என்ன பண்ணுது அப்படின்னா எஃப்ஜேக்கு சப்போர்ட்டாக கேட்குது. உடனே வியானா வந்து கொளுத்தி விட்டா. எஃப்ஜேட்ட பதில் சொல்லிட்டு இருக்கா. அப்போ இவன் வந்து என்ன பண்ணுறீங்க, என்ன வேணும் அப்படின்னோடனே வியானா வந்து கடுப்பாயிட்டு, நான் எஃப்ஜேட்ட பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் தான் எஃப்ஜேவா, நீ தான் எஃப்ஜேவா அப்படின்ற மாதிரி வந்து ஆதிரியை போட்டு பொழந்துட்டான். ஒன்று என்ன பண்ண முடியும் அவளால்? வச்சு பேசுகிறது தான் வேலை, தெறிக்க விட்றான். இப்படி இன்னும் கொஞ்சம் பேசினான்னு வச்சுக்கோங்க, அடிச்சு வியானா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டில் சும்மா கிருட்டுன்னு வரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இப்போ நீங்கள் ஓட்டிங் பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஒரு நிலைமை தான் இருக்குது. இங்கேயும் கிருட்டு என்று தான் இருக்கிறது ஓட்டிங்லேயும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் தட். ஸோ வியானா இஸ் லீடிங் த சார்ட் அப்படிங்கிறது நம்ம ஒரு பக்கம் இருந்தாலும் ஷீ இஸ் ஆல்சோ லீடிங் த கேம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட் எனக்கு தெரிஞ்சு வியானாக்கு இது ஒரு மைலேஜ். விஜய் சேதுபதி அவர்கள் வியானாக்கு சப்போர்ட் எடுத்து இந்த சைடு வந்து அடிக்காமல் வியானாவே அடிக்கணும் திருப்பி. அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து அவங்க மேலே மக்களுக்கு வந்து பல்ஸ் வரும் அப்படிங்கிறது தான். ஸோ எப்படி கொண்டு போகிறாங்கிறது பார்ப்போம். வியானா இஸ் அன்ஸ்டாப்பபிள். ஸோ ஷீ இஸ் கோயிங் ஃபைன். கிட்டத்தட்ட 23,000 வாக்குகள் வந்து முதலிடத்தில் இருக்கிறார். பிரவீன் வந்து பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல இருக்கார் 13,000 வாக்குகளில். அதாவது அன்அஃபிஷியல் தான் எனக்கு வந்திருக்கு, அஃபிஷியல் இன்னும் வரல. 10 மணிக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இன்னும் வரல. நான் வீடியோ போட்டேன். கலையரசன் 4வது இடத்துல வந்திருக்கார். துஷார் வந்து 5வது இடத்துல. கலையரசன் 4வதா? இல்லையா சொல்கிறேன்றீங்களா? எனக்கே ஷாக்கு தான். சுபிக்ஷா 3வது, கலையரசன் 4வது. நான் அஃபிஷியல் வந்து நான் ஈவினிங் போடுறேன். ஓகே, தகவல் தெரிஞ்சுனா. ரம்யா வந்து கொஞ்சம் முன்னாடி வராங்க. அடுத்து அரோரா, ஆதிரை. ஸோ அரோரா, ஆதிரை தான் வந்து தூக்குவாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். போன வட்டம் வந்து சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் யாரை தூக்குனாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்சரா அவங்களும் 4வது இடத்துல இருந்தாங்க. இப்போ அதில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா துஷாரை தூக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிறத தூக்கிடுவாங்க, சொல்லி கலையை தூக்கிடுவாங்க. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இந்த வாரம் கலையரசன் வந்து எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இந்த ஓட்டிங் இதில் பார்க்கும்போது வியானாக்கு நல்ல ஒரு பல்ஸ் இருக்குது. இந்த வாரம் அடிச்சு ஆடினாங்க அப்படின்னா இன்னமும் இவங்களை கதற விடணும். நீங்கள் எப்படா பண்ணீங்க பிக் பாஸில் இருக்கும்போது, லக்ஸரியில் இருக்கும்போது? நான் அதே மாதிரி பண்ண மாட்டேன்டா, எந்த வேலையும் செய்ய மாட்டேன், நீ என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி அடித்தா அப்படின்னா சும்மா தகன்னு மின்னும். அப்படி மின்னுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்ன பொறுத்த வரைக்கும். ஆனால் கேட்டது செமையாக இருந்தது. நீ என்ன எஃப்ஜேவான்னு ஆதிரை வந்து நான் தானே கேட்டேன், நீ எங்கே பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது. இதில் ரம்யாவுக்கும் ஓட்டு கம்மியாக தான் இருக்குது. ரம்யா எதுவும் பண்ண மாட்டா அப்படிங்கிறப்ப அட்லீஸ்ட் அதை பேசவே செய்கிறாங்க. இதில் ரொம்ப பேசாமல் தத்தியாக இருக்கிறது யார்? துஷாரை தூக்கிடலாம் தெரிஞ்சு. அரோரா கூட அவன் துஷார் இல்லைனா கூட வேறு எவன்டா போய் லவ் கண்டென்ட் பண்ணுவா, இல்லை எவனையா கூப்பிட்டு இருப்பா. பட் துஷார் எதுக்கு ஃப்ரைட் ரைஸ் படம் வந்தவன் எதுக்கு வேஸ்ட்டு? கலையரசன் கூட வந்து பார்த்தீங்கன்னா நாக்கில் சூட ஏற்றி எதாவது பண்ணிடுவான் திடீர்னு. எனக்கு நம்பிக்கை இருக்குது. எனக்கு துஷாரா கலையான்னு பார்க்கும்போது இந்த இதில் வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறது துஷார் தான். நீங்கள் யாரை சொல்கிறீங்க, கலையா துஷாரா அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள்.
ஸோ வியானா இந்த வாரம் சும்மா ஸ்டேஜை கொளுத்த போகிறா அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அரங்கை எதிர வைக்க போகிறா அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த வாரம் அவள் வந்து கரெக்டாக தான் போயிட்டுருக்கா. இப்படியே போய் அந்த குரூப்பிசம் உடச்சி தள்ளணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. நடக்குதான்னு பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்கு மீண்டும் சந்திப்போம். குட் பை.